ஸோ நீங்கள் இந்த டைமில் ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷன்ஸை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சி அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குதா இல்லையா அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ த எஸ் ஆர் நோ கைண்ட் ஆஃப் ரீடிங் டைம் லைக் ஓவரால் நான் வந்து பார்க்குறப்ப நோ அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்துருக்கு. நீங்கள் அந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 6 இப்போ ஒரு விஷயம் நீங்கள் இன்னைக்கு பண்ணணும் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அது ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் அதை வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து அதை பண்ண வேண்டாம். இப்போ அந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் யோசிக்கிற அந்த பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த டைம் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ ஆஃப்டர் ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு அதை வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். திஸ் டைம் இஸ் நாட் குட். எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றனால இந்த டைம் வந்து அதுக்குரிய ஒரு கரெக்டான டைம் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து லைக் எஸ் ஆர் நோ மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென் அதுக்குரிய விஷயம் வந்து எஸ். ஓகேங்களா? இட் இஸ் நாட் லைக் இப்போ ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது. பட் நார்மலா ஒரு சில விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென் அதோட ஆன்சர் எஸ்.